Hi, hello traders. Welcome to Cruise Market. இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அனாலிசிஸ் பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுமா இல்லை ஃபாலோ ஆகுமா? இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு தாங்குமா தாங்காதான்றதை பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி ஸ்லைட்லி பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் யூஎஸ் மார்க்கெட் நெட் க்ளோஸ் ஆனது ஸ்லைட்லி பாசிட்டிவ். ஏஷியன் மார்க்கெட்டும் இன்னைக்கு ஓப்பன் ஆனதும் பாசிட்டிவாக தான் இருந்தாலும் இன்னைக்கு சஸ்டெயின் ஆகுமான்றதை பார்ப்போம். இது கிஃப்ட் நிஃப்டியோடது. ஆனால் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்குது 26,264. இது 1264 இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:45 பார்ப்போம் எப்படி ஓப்பன் ஆகுதுன்ற பார்ப்போம். இப்போ பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆகியிருந்தாலுமே நேற்றே நல்ல கேப் அப்பு. ஸோ இது சஸ்டெயின் ஆகுமான்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். இப்போ நான் நேற்று நடந்ததை இன்றைக்கி சொல்கிறேன். நேற்று எப்படி ஓப்பன் ஆச்சு, எங்கே க்ளோஸ் ஆச்சுன்றதை பார்ப்போம். இதில் நான் ஒரு டெக்னிக் வச்சுருக்கேன். இந்த டெக்னிக் மேலே சஸ்டெயின் ஆகி நின்றுச்சுன்னா நம்ம புல்லிஷ் பார்க்கலாம், இல்லை இந்த லெவலை விட்டு கீழே வந்துச்சுன்னா பீரிஷ் வியூ பார்க்கலாம். இன்றைக்கி எக்ஸ்பைரி, ஆனால் இன்றைக்கி நம்மளை வச்சு செய்ய போகிறாங்க. சரி பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நேற்றோட லோவை மார்க் பண்ணிக்கிறேன். இது லோ, இது ஹை, இது ஓப்பன், இது க்ளோஸ். ஓகேங்களா? இதில் நான் ஃபிபோ எடுப்பேன். ஃபிபோ லெவல் லோ டு ஹை, இந்த லெவலை மார்க் பண்ணிக்குவோம். 50% லெவலையும் 50% லெவலையும் இந்த லெவலையும் மார்க் பண்ணிக்குவோம். இப்போ நான் இதுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா, ஏன்னா மார்க்கெட் எங்கே போகுதுன்றது தெரியணும்ல. இந்த 50% கீழே வந்துச்சுன்னா, லோவை பிரேக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக டார்கெட் ஒன்று தொடும். இது டார்கெட் 1, இது டார்கெட் 2. ரிவர்ஸ் போட்டுக்கோங்க. இது டார்கெட் 1 மேலேக்கும், இது டார்கெட் 2. இப்போ 5 மினிட்ஸ் கேண்டில் போயிடுங்க. இது பாருங்கள், இப்போதைக்கு நம்ம இது போட்டிருக்கோம். ஆனால் இதில் ஒன்று நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்த 5 மினிட்ஸ் கேண்டிலில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலில் நான் ரொம்ப கனெக்ட் பண்ணுவேன். ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். இதுக்கு கலர் மட்டும் மாற்றிப்போம். ஓகேங்களா? இந்த 2 லெவலுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல் தான். இன்றைக்கி எக்ஸ்பைரினால் கன்ஃபார்மாக நல்லாவே ஃபால் ஆக தான் வாய்ப்பு. சரிங்களா? இந்த லெவலை பிரேக், இந்த 50% லெவலை மார்க்கெட் எப்போ நம்மளுக்கு மேலேயே இருந்தால் புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா இது கன்ஃபார்மாக கீழே போச்சுனாவே கிட்டத்தட்ட ஃபால் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிஃப்டி இன்னைக்கு ஓப்பன் ஆகிறதே பார்த்திங்கன்னா 26,002 சம்திங் காட்டுது. ஆனால் மேலே சஸ்டெயின் ஆகாது. ஆனால் செல்லர்ஸ் கண்டிப்பாக இறக்க தான் போகிறாங்க மார்க்கெட்டை. இந்த லெவல் மார்க்கெட் இன்றைக்கி எனக்கு சஸ்டெயின் ஆகும்போது 26,000 கீழேயும் போகாது, 26,200 மேலேயும் போகாது, 250 மேலேயும் போகாது தான் என்னோட கணிப்பு.
நல்லா பாருங்கள், நல்லா கீழே இறக்கிட்டு வந்தப்போ இப்போ லெவல் மாறுது. ஸோ டக்குன்னா அப்படியே ஒரே இதாக அப்படியே மேலே போயிடாது. நீங்கள் கொஞ்சம் கீழே இறக்கி ஏற்றலாம், இல்லைன்னா மேலே 26,200 தாண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாண்ட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் ஃபுல்லாக போகாது, லைட்டாக லெவலை டச் பண்ணிட்டு வருவான். இதில் நான் இண்டிகேட்டர் கன்ஃபர்மேஷனுக்கு இண்டிகேட்டருக்காக நான் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன். அது நான் என்னென்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இதில் வந்து இஎம்ஐயும் இஎம்ஐ கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து வெரி சிம்பிள் தான். இப்போ நல்லா ட்ரெண்டை எப்படி இது பண்ணணும்னா வருங்க, இந்த ஒயிட் லைனில் வந்து நல்லா மேலே போக 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 நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இது ரிவர்ஸ் வரும், இந்த பாருங்களா, இப்படி வந்துச்சுன்னா ட்ரெண்டு வந்து டவுன் சைட் தான். இப்போ இந்த ஒயிட் லைனையும் இந்த ரெட் லைனையும் கிராஸ் ஆகிறப்ப நம்மளுக்கு வந்து புல்லிஷ் மூமெண்ட்டும் தரும். இந்த ஆரஞ்சு லைனும் இந்த ஒயிட் லைனும் திருப்பி கிராஸ் ஆச்சுன்னா பியரிஷ் மூமெண்ட்டு தான் தரும். ஓகேங்களா, இதுதான் இன்றைக்கி என்னோடய லெவல்ஸு. இன்றைக்கி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பேசுவோம். நம்ம லைவ்லேயும் வர ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி லைவ்லேயும் ஏதாவது வர பார்ப்போம். முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.